வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம்மா, உங்களுடைய பேர் சொல்லுங்க. என்னோட நேம் சிவரஞ்சனி. எங்க இருந்து பேசுறீங்கம்மா? திருச்சியில இருந்து கால் பண்றாங்க. சொல்லுங்கம்மா, நீங்க யாருக்காக சுவாமிஜி கிட்ட பேசணும்? எனக்காகவும் என்னோட குடும்பத்துக்காகவும் கேட்கணும். சரிங்கம்மா, உங்களுடைய பேர், பிறந்த தேதி, ராசி, நட்சத்திரம் சொல்லுங்க. என்னோட நேம் சிவரஞ்சனி, கும்பராசி, அவிட்ட நட்சத்திரம். எனக்கு 2 விஷயம் நான் கேட்கணும். சொல்லுங்கம்மா. ஒன்னு வந்து குலதெய்வம் பத்தி கேட்கணும், இன்னொன்னு என்னோட மேரேஜ் பத்தி கேட்கணும். சரிங்கம்மா, இது குறித்து என்ன அப்படின்றது நம்ம சுவாமிஜி கிட்ட தான் கேட்டு தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? வணக்கம் சுவாமிஜி. நமஸ்தே, சொல்லுங்கம்மா. அப்பா வந்து பிறந்தது ஹிந்து, பட் குழந்தை பிறந்த உடனே வந்து கிறிஸ்டியனுக்கு கன்வெர்ட் பண்ணிட்டாங்க. சரி. அதனால குலதெய்வம் தெரியல. சரி, அது எப்படி சுவாமிஜி? இப்ப நீங்க எந்த மதத்துல இருக்கீங்க? கிறிஸ்துவரா, இந்துவா? அவர் அப்புறம் மறுபடியும் இந்து ஆயிட்டாரா? ஆமா, அப்புறம் அம்மா அப்பா எல்லாமே ஹிந்துல தான் இருந்தாங்க. சரி. யார் கிறிஸ்டின் ஆனது? அப்பா குழந்தையில வந்து கிறிஸ்டியனா கன்வெர்ட் பண்ணிட்டாங்க. சரி. சோ குலதெய்வம் மட்டும் தெரியல. சரி, இப்ப நீங்க வந்து என்ன தெய்வத்தை வீட்டுல வழிபாடு பண்றீங்க? வீட்டுல வழிபாடு பண்றது சமயபுரம் மாரியம்மன், அப்புறம் வெக்காளி அம்மன். சரி, இப்போ வந்து கேள்வி கேட்ட நேரத்தில் மலை மேல் உள்ள மருந்தே மாமருந்துன்றபடி உங்களுக்கு குலதெய்வம் இருந்து அருள் பாலித்தது திருப்பதி வெங்கடாஜலபதி தான். அதுக்கப்புறம் சில பேர் எல்லையில் இருக்கக்கூடிய முனியை வந்து பூஜித்திருக்காங்க, ஒரு முனியை பூஜித்திருக்காங்க. ஆனால் மலை மேல் உள்ள மருந்தே மாமருண்டுன்னு வெங்கடாஜலபதி சுவாமி தான். அதனால் உங்களோட குலதெய்வம்னா வெங்கடாஜலபதி சுவாமி தான். இப்போ எதிர்காலம் சிறப்பாக இருக்கிறதுக்கு ஒரு பரிகாரம் சொல்கிறோம். மேட்டழகிய சிங்கர், காட்டழகிய சிங்கர் அப்படின்னு உண்டு. அதாவது மேட்டழகிய சிங்கர் ஸ்ரீரங்கத்தில் அந்த மண்டபத்துக்கு மேலே இருக்கக்கூடிய நரசிம்ம சுவாமி. காட்டழகிய சிங்கர்ன்றவர் அங்கே ஒரு 2 கிலோமீட்டரில், ஸ்ரீரங்கம் கோயிலேருந்து ஒரு 2 கிலோமீட்டரில் இருக்காருன்னு நினைக்கிறோம். கேட்டால் எல்லோரும் சொல்லுவோம் அது காட்டழகிய சிங்கர். அதனால் ஒவ்வொரு அவிட்ட நட்சத்திரம் மணிக்கும் மேட்டழகிய சிங்கரையும் காட்டழகிய சிங்கரையும் தரிசனம் பண்ணுங்கள். வேறு பெரிய பூஜைகள் பண்ண வேண்டியதில்லை. குறைந்தபட்சம் இந்த மன்மத வருடம் முடிய நீங்கள் செய்யுங்க. இந்த மன்மத வருஷம் முடிகிற வரைக்கும் தொடர்ந்து செய்யுங்க. கட்டாயம் நீங்கள் எதிர்பார்த்த பலன், நல்ல பலனை அடைய முடியும். வேறு எதுவும் வேண்டாம், நம்புங்கள், நல்லதே நடக்கும். ரொம்ப நன்றி சுவாமிஜி. சிவரஞ்சனி, உங்களுக்காக வந்து ஒரு நல்ல ஒரு பரிகாரம் சொன்னீங்க. நிறைய விஷயங்கள் நீங்க சொன்னீங்க. தொடர்ந்து அடுத்த நேர் யார் எங்கன்னு பார்க்கலாம். வணக்கம். வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம்மா, உங்களுடைய பேர் சொல்லுங்க. கோயம்புத்தூர்ல இருந்து அனுசியா தேவி பேசுறேங்க. சொல்லுங்கம்மா, யாருக்காக சுவாமிஜி கிட்ட இன்னைக்கு வீட்டுக்காரருக்காகவும் என் பொண்ணுக்காகவும் கேட்கணுங்க. எங்க வீட்டுக்காரர் பிறந்த டேட் வந்து 17/12/1958. மீன ராசி, பூரட்டாதி நட்சத்திரங்க. பொண்ணு வந்து 8/9/1987. மீன ராசி, புரட்டாதி நட்சத்திரம். அவ்வளவு அதே நட்சத்திரம். சரிங்கம்மா, என்ன சந்தேகம் குறித்து உங்களுடைய கணவருக்காகவும் மகளுக்காகவும் நீங்க சுவாமிஜி கிட்ட பேசணும் தெரிஞ்சுக்கலாமா? கணவருக்கு உடல்நிலை சரியில்லைங்க, அதுக்காகவும் பொண்ணுக்கும் மேரேஜ் விஷயம் பத்தி பேசணும், அதுக்காக பேசுறேங்க மேடம். சரிங்கம்மா, இது குறித்து என்ன பரிகாரம் இருக்கு அப்படின்றத சுவாமிஜி கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? சரிங்க சரிங்க. வணக்கம் குருஜி. நமஸ்தே, சொல்லுங்கம்மா. நமஸ்தே. வீட்டுக்காருக்கு ஃபைனல் கார்டு ஆபரேஷன் வந்து போன வருஷம் பண்ணிச்சுங்க, ஏப்ரல்ல. சரி. இன்னைக்கு வரைக்கும் 1 வருஷமா ரொம்ப அவதிப்படுறாரு. ஆபரேஷன் எல்லாம் சக்சஸா முடிஞ்சிருக்கு. பட் வந்து அவருக்கு சதை இழுத்து பிடிச்சது ரொம்ப பெயின் ஆகுது. ஒரு வழி சொல்றாரு, எனக்கு வாழவே பிடிக்கல, கஷ்டமா இருக்கு அப்படிங்கிறாருங்க. இந்த தொல்லையில இருந்து அவர் எப்ப விடுபடுவாருங்க சுவாமிஜி? நடக்கிறாரா? இப்ப நடக்கிறாருங்க, வாக்கர் வச்சு நடக்கிறாரு. கொஞ்ச தூரம் வாக்கர் இல்லாம வீட்டுக்குள்ளேயே நடக்கிறாரு. வெளியே வாக்கர் வச்சு வாக்கிங் கூட்டிட்டு போறோம் வர்றோம். பிசியோதெரபி வந்து பண்ணிட்டு இருக்காங்க. என்ன உத்தியோகம் பண்ணியிருந்தார்? அவரு மில்லுல ஜிஎம்மா இருந்தாருங்க. இப்ப 3 வருஷமா போறது இல்ல. பேரன் பிறந்ததுல இருந்து அவரு கொஞ்சம் வேலைக்கு போகாம இருந்தாரு. உங்க பொண்ணை பத்தி என்ன கேட்டீங்க? மேரேஜ் எப்ப நடக்கும் அது கேட்கலான்ட்டுங்க. அதான் என்ன, எந்த காலகட்டத்திலேருந்து அதற்கான முயற்சியில இறங்கிருக்கீங்க? ஒரு 2-3 வருஷத்துக்கு முதல்ல மாப்பிள்ள வந்ததுங்க, அமெரிக்கா மாப்பிள்ள எல்லாம் வந்தது. ஆனா செகண்ட் ஒய்ஃபா கேட்டாங்க. ரிலேட்டிவ்ஸ் தான் நாங்க கொடுக்க மாட்டேன்ட்டோம். அதுக்கு பிறகு நாங்களும் இன்னும் ஜாதகம் மறுட்டுன்னு விட்டுட்டோங்க. ஆனா இப்பதான் சரி பாக்கலாம் அப்படிங்கிற ஒரு முயற்சியில ஈடுபட்டு இருக்கோங்க. குலதெய்வம் வந்து பொன்னர் சங்கருங்க, பொன்னர் சங்கர். சரி. இப்போ உங்களுக்கு சப்தரிஷி வாக்கியப்படி உங்க கணவரோட ஆரோக்கியம்
கொஞ்சம் கொஞ்சமாக முன்னுக்கு வரக்கூடியதாக தான் இருக்கும்ன்றதுனால அவர் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பொதுவாக ஒரு சுறுசுறுப்பாக சுற்றிக்கிட்டே இருந்தவரை ஒரு இடத்துல உட்கார வைக்கும் பொழுது கொஞ்சம் மனதளவில் ஒரு வருத்தம் இருக்கிறது இயற்கையான ஒரு விஷயம். ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்கிறவங்கள ஒரு இடத்துல உட்கார வைக்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் இல்லையா? அந்த மாதிரி நம்ம கிளியை பிடிச்சி கூண்டில் அடைச்சி வச்சா அப்படி இருக்கும் அந்த மாதிரி. அதனால் அவருக்கு அந்த மனநிலையில் அந்த தடுமாற்றம் ஒரு வருத்தம் இருக்கிறது இயற்கையான விஷயந்தான். இப்போ அதுலேருந்து அவர் வெளியில் வரத்துக்கும் இப்போ இந்த நீங்கள் கேட்டீங்க இல்லையா, அதுக்கு ஒரு நல்ல பலன் கிடைக்கிறதுக்கும் இப்போ ஒரு பரிகாரம் சொல்கிறோம். அதாவது நீங்கள் இந்த விருட்சங்களில் ரொம்ப விசேஷமான விருட்சமாக சொல்லப்பட்டது மகாவில்வம். இந்த மகாவில்வத்தை வாங்கி அவர் தொட்டு கொடுத்தா போகிறோம். அந்த மகாவில்வ செடியை வாங்கி அவர் தொட்டு கொடுத்த உடனே அம்பாலும் நவக்கிரகங்களும் சேர்ந்து அம்பாலும் இருக்கணும், அந்த கோயிலில் நவக்கிரகமும் இருக்கணும். அந்த மாதிரி ஆலயத்தில் ஒரு வியாழக்கிழமை அன்னைக்கு நட்டுடுங்க, ஒரு முறை அதை செய்திருங்க. அதுக்கப்புறம் புதன்கிழமை அன்னைக்கு பயிறு தானம் பண்ணுங்கள்.